ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நாட்டோ சுப்ரனோட 221 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு 3 பேர் வந்துக்கிட்டு இருப்பாங்க. இதில் பார்த்தா யாரா பாம்பு வச்சு பிடிக்கணும்னு பார்த்தா அது நம்ம கபுட்டோ அவனோட பவர் எடுத்துகிட்டு இவன் ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். என்னெல்லாம் பண்ண போகிறானோ. இங்கேருந்து கட் பண்ணா அதாவது மவுண்ட் பியாபோகில் நருட்டோ உடம்புக்குள்ள நைடல் பாக்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ சீல் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட சவி இப்போ முன்னாடி இருக்குது. எடுத்துக்க சொல்லி நம்ம கெமட்டோட சொல்லிக்கிட்டு இருக்குது. என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டிங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஏற்கனவே வீக்காக தான் இருக்குது. நருட்டோ என்ன பண்ணுறான், இப்போ மொத்தமாக ஓப்பன் பண்ணி விடுறான். நைடல் பாக்ஸோட முழு சக்கரா அவனுக்கு கிடைக்கும். இதுதான் ஒரு பஞ்சாயத்தே இருக்குது. நைடல் பாக்ஸ் கிட்ட நெருப்பும் இருக்குது, சக்கராவும் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா சக்கரா மட்டும் பிடிச்சிருக்குன்ற பேரில் இருக்க வில்ல இழுத்துறானா அவ்வளோதான். நைடல் பாக்ஸாக மாறி அவனை முட்டு கத்தி போட்டு வாயிலே குத்தி போடுவான். என்ன பண்ணணும்னா நீ நீவான்னு சொல்லி அவன் சக்கரா மட்டும் எடுத்துட்டு இது பண்ணிட்டானா அவனுக்கு சரியான பவர் கிடச்சிடும். கரெக்டாக இருக்கும். 9 ஓவர் கம் பண்ணிடலாம். 9 போடும்போது 8 டயக்ராம்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வீக்காக தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி விட்டானா 9 மொத்தமாக ரேஞ்ச் மூடுக்கு போயிடும். ஹைலைட்டு இவனோட மைண்டு கரெக்டாக இருக்கணும். அதாவது நம்ம நருட்டோட மைண்டு கரெக்டாக இருக்கணும். சொல்லி முடிஞ்சு ஜிராயா கூட ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பான். அதே மாதிரி 9 மாறிடுவான். அதில் ஜிராயா தான் அவனை காப்பாற்றிருப்பார். அதை சீல் பண்ணி நம்ம நருட்டோ இப்போ சாந்தமாக்கியாச்சு. யாரும் தவளையை கூப்பிடுவான். ஏற்கனவே இது வீக் ஆகிட்டு தான் போகுது சொல்லி எப்படியோ சாந்தமாக்கியாச்சு. இருக்கும்போது ஜிராயா ஒரு பிளானை போடுவான். இதுக்கு மேலாம் முடியாது, நான் பண்ணுறதான் அப்படி சொல்லிட்டு 7 மணி வர வைப்பான். இல்லைடா, நைடல் பாக்ஸோட டெட்டகிராம் சீல் இருக்குல்ல, டெட்டகிராம் சீலில் உன்னை லூஸ் பண்ணணும்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே ஷாக்கு. நான் இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் லொக்கேஷன் என்னடா அங்கே இருக்க எல்லாமே நொறையும் கிடக்குன்னு அவனால் முடியலை தள்ளுவான். என்னால் முடியலைன்னு ஜிராயா சொல்லுவார், இந்த மாதிரிலாம் சோர்ந்து போகாத, சொல்லிட்டதுன்னா மினாட்டோட ரசிகன்னு அதை நீ மட்டும் தான் கற்று வச்சிருக்கிற. பட் நருட்டோக்கு சந்தோஷம் தான். அடுத்தனா இந்த விஷயத்தோட அந்த விஷயம் ஒன்றுமே இல்லைனா அப்படின்னு அதாவது ரசிகன் பவரை சொல்கிறான். ஸோ நருட்டோனாலே பாக்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஜிராயா அப்படின்னு மண்டையை கழுவி கடைசி டேக்னோ போட்டு விட்ருவான். கட்டத்துக்கு மேலே ஜிராயா உன்னை விட யாராலே இந்த நைடல் பாக்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. நருட்டோ எந்திரிப்பான், ட்ரைனிங்கும் பண்ணுவான். அடுத்துனா 4 வெளியே வந்துடும். அவளை ஒரு பாரமாக ஒரு கோடை கிழிச்சு விட்ருக்கும். அக்கு சாவடி. நருட்டோ நினச்சி பார்த்து அப்படியே நின்றுக்கிட்டு இருப்பான். கை வைக்கலாமா வேணாம்னு இப்போ இருக்க சூழ்நிலைக்கு விஷயத்தை லூஸ் பண்ணி விட்டா சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே டேமேஜ். என்னாச்சு, உரோச்சிமாரு நான் சாஸ்கேயை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நருட்டோக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் அவன் குராமா மாதிரி அப்படி பழந்து கட்டிக்கிட்டு இருந்தான். எமோட்டோ மட்டும் இல்லைனா 9 எல்லாத்தையும் வேட்டையாடி இருந்திருக்கும். பெயின் அட்டாக் வந்தபோது அப்படி தான் 4th தடுத்து விட்டுருப்பார் இருந்ததை. நைட்டில் போகிற கட்டுப்படுத்துறதுலாம் அவ்வளோதான். அடுத்த சண்டை சாஸ்கே கூட சரி மிஸ்ட் போயிடுவான். அடுத்து மினாட்டோ சொன்னது ஞாபகத்துக்கு வரும். உனமா 9 சீல் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சுற்றி இருக்க எல்லாருமே உன்னையே தான் நம்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நருட்டோ சீலை இது பண்ண போகிறான். பார்த்தீங்கன்னா அது அவ்வளோதான் சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டோரேஜ்ன்ற ஒரு விஷயம் தான். அதாவது கெமட்டோரோ நருட்டோட சீலுக்குள்ளே அப்படியே அது போயிடணும். நருட்டோ கெமட்டோரோ ஒன்றா தான் இருக்கணும். வயிற்றுக்குள்ளே போயிடணும். நருட்டோ வாயை திறக்க சொல்லி வாய்க்குள்ளே கெமட்டோரோ போகுது. லார்ட் புக்கோஸுக்கு ஒரே வாய்க்குள்ளே அவ்வளோதான். நருட்டோ வாய்க்குள்ளே அது போயிடும். கெமட்டோரோ பஸ்லாம் பார்ப்போம்ல, அது எங்கே இருக்குன்னு நம்ம நருட்டோ கேட்பான். லார்ட் டோடல் எனக்கு கரெக்டாக தெரில, ஆனால் அது ஒரு பேரடாக்ஸ் இல்லாண்டு நம்ம நருட்டோ சந்தோஷப்படுவான். சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஆட்டோ பஸ்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு படாத அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தா அன்கோட டீமு கபுட்டோ 3 பேரை செஞ்சான்ல அதை பற்றி தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான ஷாக்கு. உரோச்சி மாதிரி யோசிக்கிற மாதிரி தான் கபுட்டோ யோசிச்சு பயங்கரமாக கொண்டுகிட்டு இருக்கான். வரிசையாக லீஃப் வச்சுக்க போகிறானா அக்கோச்சிக்கு போகிறானா எனக்கு தெரில, ஆனால் இந்த பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா கபுட்டோ காமிப்பாங்க. கபுட்டோ மதராக்கிட்ட பார்த்து நீ டோபி தானே அப்படின்னு கேட்பான். யாரா அப்படின்னு சொல்லி மதராவும் கேட்பான். அவனுக்கு இந்த இடம் எப்படி தெரியும் கேட்க, பல இடத்துல போய் ஸ்பை பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல சுக்கியோட துரோகி நானே உன்னை போட்டு தள்ள போகிறேன்னு கபுட்டோ வருவான். இதில் போய் ரீஇன்ஃபுரிச்சு போடுவான். பார்த்தா அவனே வாயடைச்சு போயிடுவான். 2வது ஒக்காகே அவன் உரோச்சிமாரு. அப்புறம் நான் மட்டும்தான் பண்ணுறேன். அதுக்கடுத்து மதரா உனக்கு நான் இப்போ என்னடா பண்ணேன் சொல்லுவான். இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கழிச்சு வார் செட் பண்ண போகிறேன்னு நான் உனக்கு ஆர்மி ஃபோர்ஸாக தரேன். அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் இட்டாச்சி உச்சிகா, அந்த சோரி, அந்த இதரா, அதுக்கடுத்து கக்கூசு, அதுக்கடுத்து நகட்டோ நிறையா பேர் என்கிட்ட இருக்காங்கன்னு சொல்லுவான். இதோட நோக்கம் என்னன்னு நீ கேட்பான். நல்ல கேள்வி. எனக்கு சாஸ்கே உச்சிகா தான் வேணும். ரிசர்ச்சுக்கு போகிற ஜெயிச்சிட்டோன்னா நீ சாஸ்கே உச்சிகாவை என்கிட்ட ஒப்படைச்சிடணும். அதான் கபுட்டோ ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டான். அடுத்து மதரா உனக்கு நான் கொடுக்கலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது கபுட்டோ திடீர்னு ஒரு ரீஇன்ஃபுரிச்சு பண்ணுவான். பார்த்தா சாப்பிட்டே பார்த்து நம்ம டோபியே ஆரண்டிருப்பான். வீட்டில் வர வச்சுருப்பான். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சீனு முடிய நம்ம கபுட்டோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம டோபி. அடுத்தவளாக மதராவும் கிளம்பினா கபுட்டோ ஒரு நல்ல சிரிப்பு போட்டுறான். பார்த்தீங்கன்னா கபுட்டோ
இவ்வளோ கொண்டு வச்சுருப்பான். ஒருவேளை நம்மளை நோக்கி தான் ட்ராப் பண்ணி வச்சுருக்கானு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது டோபியும் கபூட்டோவும் பேக்ரவுண்டில் இருக்காங்கன்னு. ஒரு டீமுக்கு சரியான ஷாக்கு. அடுத்து 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரில. அவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டே போவானுங்க. எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கபூட்டோவை பார்த்தா தான் ஒரு வில்லத்தனமாக இருக்குதா யோசிக்கிறது தான் அவனோட நினைப்போம். பார்த்தீங்கன்னா 221வது எபிசோடு இதோட முடிவடையுது. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.